என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது, அன்பு உறவுகள் நம்மக்கிட்ட ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப பேர் இருக்காங்க சாமி, அவங்களுக்காக ஒரு எளிமையான பரிகாரம் ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுடைய நல்ல உள்ளத்துக்கு, அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கோ குழந்தை இல்லையா, இது போல ஒரு 2-3 பேரை பார்த்துருப்பாங்க. அவங்க ஏன்னா கண்ணீர் விட்டு அவங்க அழுதுருப்பாங்க. அந்த கஷ்டத்தை என்கிட்ட சொன்னாங்க. ரொம்ப பேர் இது போல கஷ்டப்படுறாங்க சாமி, அவங்களுக்காக ஒரு வீடியோ கொடுங்க, நீங்க சொல்றது எல்லாமே எங்களுக்கு சரியா இருக்கு, இதுவும் சொல்லுங்க, இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் இதை ஒரு பரிகாரமாக சொல்லலை. ஏன்னா இது நான் இப்போ சொல்றது நமக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கும் பிரசங்கம் பார்க்க வந்தவர்களுக்கும் சந்தான பாக்கியத்துக்காக அவங்களுக்கு சொன்ன ஒரு வழி, எளிமையான வழி. அதை கடைபிடிச்சாங்க, அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சு. அது என்னங்க, என்ன அப்படி எளிமையான ஒரு வழிபாடு இருக்கு? வழிபாடு கண்டிப்பா அது வழிபாடு தான் இருக்கு. அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையா பார்க்க போறோம். 100% சொல்றேங்க, நடக்கும். எனக்கு கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் ஆச்சு, இல்லை 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, கவலையே படாதீங்க. 1000 கண்ணுடையால் ஆதி பராசக்தி திருவேற்காட்டு கருமாரியம்மன் உங்க ஊர்லயும் ஒரு ரூபத்துல இருக்காங்க. ஏன்னா இப்ப நமக்கு ஒரு ஊர், இப்ப ஒரே ஊருக்கு நம்ம வர முடியாது இல்லையா? இப்ப சென்னை திருவேற்காட்டு கருமாரியம்மன்னா இங்க பக்கத்துல இருக்கக்கூடியவங்க போயிடுவாங்க. ஆனா ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்க என்ன செய்ய முடியும்? உங்களுடைய இல்லத்திலேயே திருவேற்காட்டு கருமாரியம்மன் உருவப்படம் வாங்கி வச்சு வழிபட முடிஞ்சா பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஊருக்கு ஊருங்க மாரியம்மன் கோவில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மாரியம்மன் கோவில் இல்லாத ஊர் கிடையாது. அதுக்குத்தான் மாரியம்மன் கோவில் வச்சாங்க. அங்கே ஒரு வேப்பலை மரமும் வைப்பாங்க. மாரியம்மன் இருந்தா ஒரு வேப்ப மரம் இருக்கும். ஏன்னா அந்த ஊருக்கு எந்த நோயும் வரக்கூடாது, எந்த குறையும் இருக்கக்கூடாது, அங்கே இருக்கிறவங்க மன நிறைவோடு சந்தோஷமா இருக்கணும். அதற்காகத்தான் மாரியம்மனை ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கிராமத்திலையும் வைப்பாங்க. அங்க மாரியம்மன் இருக்கிற இடத்துல அதிசக்தி வாய்ந்த வேப்ப மரமும் இருக்கும். ஏன்னா மாரியம்மன் வழிபாட்டுல முதல்ல இருக்கக்கூடிய விருட்சமே வேப்ப மரம் தான். அந்த வேப்பலை வச்சுதான் வழிபாடே செய்வாங்க. மாரியம்மன் கோவில்ல இன்னும் கிராமங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா முளைக்கொட்டு அப்படின்னு இந்த முளைப்பாரி போட்டு கரகம் எடுத்து அதை 7 நாட்கள் 1 வாரம் வழிபாடுகள்லாம் இருக்கிறது. அதெல்லாம் ரொம்ப எங்க ஊர்லயே ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்க. அப்படி உங்க ஊர்ல அந்த மாரியம்மன் ரூபத்துல, கருமாரியம்மன் ரூபத்துல எந்த மாரியம்மனுக்கு ரொம்ப பேர் உண்டுங்க. முத்து மாரியம்மன், சந்தான மாரியம்மன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். ஆனா மாரியம்மன்கிற ரூபத்துலதான் இருக்கும். சில இடங்கள்ல பார்த்தோம் வேப்ப மரத்திலேயே அந்த அம்மனை அவகானம் பண்ணி வச்சு அதுக்கு அலங்காரம் பண்ணி பூஜைகள் நடக்கும். அப்படி இருந்தா ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஏன்னா விருட்சத்திலேயே இருக்கக்கூடிய அம்மனுக்கு அதிசக்தி உண்டு. சரி, உங்களுக்கு எப்படி இருக்கிறது, உங்க ஊர்ல எப்படி இருந்தாலும் சரி, நீங்க செய்ய வேண்டியது, உங்களுக்கு இப்ப சந்தான பாக்கியம் வேணும், சீக்கிரமே ஒரு குழந்தை பேர் வேணும். ஏன்னா கல்யாணம் முடிச்சு கொஞ்சம் வருஷம் ஆனா வீட்டுல என்னம்மா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? மாமியார் கேட்பாங்க, நாத்தனார் கேட்பாங்க, இப்படி உறவினர்கள் கேட்பாங்க. இப்படி கேட்கும்போது நமக்கு ஒரு விதமான மன கஷ்டம் வரும். கவலைப்படாதீங்க, இதுல என்ன இருக்கு? இன்னைக்கு கல்யாணம் முடிச்சிட்டீங்கன்னா கணவனுக்கு குழந்தை நீங்க தான், உங்களுக்கு குழந்தை கணவர் தான், இப்படி நீங்க தான் குழந்தையா இருந்துக்கிறணும். அதுக்காக ரொம்ப பேர் இப்ப குழந்தை இல்லாம இருக்காங்க. அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா ஜெயிக்க முடியுமா? வாழ்க்கையில ஒரு குழந்தை வரம் வேணும். அதுக்கு நான் சொல்லி பலன் பெற்று ரொம்ப பேர் இருக்காங்க. அந்த வழிபாடைத்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போறேங்க. வெள்ளிக்கிழமையா இருக்கணும், வளர்பிற வெள்ளிக்கிழமை. வளர்பிற வெள்ளிக்கிழமை அழகா கண்டுபிடிக்கலாங்க. அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியது பௌர்ணமி வரைக்கும் வளர்பிற தான். இந்த வளர்பிற அமாவாசைக்கு மறுநாள் வரக்கூடிய வளர்பிறை எடுக்கக்கூடாது, ஏன்னா பிரதம தேதி இருக்கும். அதே போல வளர்பிறையில அஷ்டமி இருக்கக்கூடாது. ஒரு வெள்ளிக்கிழமை வந்துருச்சு, அன்னைக்கு அஷ்டமி தேதி இருக்கு, அது இருக்கக்கூடாது. ஒரு வளர்பிறையில கரிநாள் வரும். வெள்ளிக்கிழமையில சில நேரங்களில் கரிநாள்னு ஒன்று கொடுக்கும். காலன்ற பதத்தை இது மட்டும் இல்லாம பார்த்துக்கிறங்க. அதாவது பிரதம திதியில வரக்கூடிய வளர்பிறையில பிரதமையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அஷ்டமியில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை,
கரிநாள்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை தவிர்த்து ஒரு அற்புதமான நாளை முன்கூட்டியே தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா இது ஆரம்பத்துல தான், ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் இது நமக்கு கணக்கு. நம்ம இது 9 வாரம் இந்த வழிபாடை செய்யணும். காலையில 6 மணிக்கு முன்னாடி எழுந்து நீங்க நீராட வேண்டும். வீட்டிலேயே நீங்க குளிச்சிடலாம். வீட்டுல விளக்கு கொளுத்தி வச்சுட்டு நெற்றியில திருநீர், நீங்களும் கணவரும் நெற்றியில திருநீர் அணிந்து குங்குமம் இட்டு உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மாரியம்மன் கோவிலுக்கு போங்க. அங்கேயே நீங்க வேப்பலை ஒடிக்க முடிஞ்சா அதை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா முன்கூட்டியே வேப்பலை கொழுந்தாக இருக்கும், அதாவது ரொம்ப இது இல்லாம கொழுந்து வேப்பலையா இருக்கும். சும்மா ஒரு புடி கையில எடுத்துக்கிறங்க. அம்பாளுடைய பாதத்துல இல்ல அம்பாள் மடியில வச்சுட்டு நீங்க செய்ய வேண்டியது ஒரு கற்பூரத்தை கொளுத்தி வச்சுக்கிறேன். அம்மா, தாயே, கருமாரி, மாறி என்ன ரூபத்துல பேர் இருக்கோ அந்த பேரை சொல்லி, ஆத்தா எனக்கு எல்லாம் கொடுத்த நீ இந்த ஒரு குழந்தை பாக்கியத்தை மட்டும் எனக்கு கொடுத்தே அப்படின்னா காலம் உள்ள உன் காலை பிடிச்சுட்டு இருப்பேன் ஆத்தா அப்படின்னு சொல்லி உங்க கஷ்டத்தை நினைச்சா கண்ணில் தண்ணீர் வந்துடும். அப்படி கண்ணீர் மல்கி மண்டி இட்டு மடி ஏந்தி அன்னைக்கு புடவை கட்டிட்டு போயிடும். புடவையில தான் போய் அம்பாள்கிட்ட கேட்கணும். மடி ஏந்தி, அம்மா எனக்கு வரம் கொடு, எனக்கு குழந்தைங்கிற வரம் கொடு அப்படின்னு சொல்லி அம்பாள்கிட்ட கண்ணீர் மல்க வேண்டுங்க. உங்க கண்ணீர்ல கல்லும் கரையும் சொல்லுவாங்க. ஏன்னா அது பெண் தெய்வம், இறக்க குணம் அதிக மாரியம்மனுக்கு. ஆனா விளையாட்டு காட்டுறதுல வேகமான சக்தி படைத்த அம்மன். ஒருத்தர் விளையாட்டு காட்டணும் அப்படின்னா அவனை செதற விட்டு ஓட விட்டு திரும்பி பாதத்துல விழுக வைப்பாங்க. இந்த கருமாரியம்மன், இந்த மாரியம்மன் மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணுங்க. பூஜை வழிமுறையா இருந்தாலும் சரி, நம்ம நினைச்ச நேரத்துக்கு பண்றது போறதுக்கெல்லாம் கிடையாது. மாறி எந்த ரூபத்திலையும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கக்கூடிய சக்தி. அப்படி நீங்க அந்த வரத்தை கேட்கும் போது அந்த மாரியம்மன் ஆதிபராசக்தி மாறி உங்களுக்கு அந்த ஆதிபராசக்தி ரூபமாகவோ இல்ல சிவன் ரூபமாகவோ முருகன் ரூபமாகவோ பெருமாள் ரூபமாகவோ உங்களுக்கு அவதாரம் எடுத்து உங்களுக்கு குழந்தையாக பிறப்பாள். இதை நம்ம 9 வாரம் வெள்ளிக்கிழமையில இது போலதாங்க செய்யணும். காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீராடிடணும், வீட்டுல விளக்கு கொளுத்தி வச்சிடணும், நெத்தியில திருநீர் குங்குமம் இட்டுறணும், அம்பாள்கிட்ட போய் கற்பூரம் ஏற்றி வச்சு வேப்பலையை மடியில வச்சுட்டு மடியேந்தி புடவை கட்டிட்டு போகணும். மறக்காம கணவன் மனைவி 2 பேருமே நிக்கணும். இங்கே அம்பாள்கிட்ட கண்ணீர் மல்க கேட்கணும். இது முதல் வாரம். அடுத்த வாரங்கள் ஒவ்வொரு வாரங்களும் அஷ்டமி வருது, நவமி வருதுன்னா பார்க்க தேவையில்லை. சரிங்க, இந்த நேரங்கள்ல ஏதாவது பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை வரும், மாதம் அப்படி வந்தால் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அந்த வாரம் ஒதுக்கிடுங்க. அடுத்த வரக்கூடிய வாரத்துல அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறலாம். இப்ப 5வது வாரத்துல ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அடுத்த வாரம் அது 6வது வாரமா நம்ம கணக்குல கொண்டு வரலாம். அது ஒன்றும் தவறு கிடையாதுங்க. இந்த 9 வாரங்களும் நம்ம விரதம் இருக்கணுமா அப்படின்னா இல்லை. கணவன் மனைவி எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டுமோ அதை மட்டும் நீங்க விட்டு கொடுத்துடக்கூடாது. இந்த ஒவ்வொரு வாரங்களும் நீங்க அம்பாள்கிட்ட கேட்டு அந்த வேப்பலையை என்ன செய்யணும், அதை அரைச்சு அதை கஷாயமாக, அதாவது அதை சாறு எடுத்து அந்த சாறை சரிபாதியாக கணவனும் மனைவியும் உட்கொள்ள வேண்டும் வெறும் வயிற்றுல. அதுக்கப்புறம் 1 hour கழிச்சு நீங்க டிஃபன் சாப்பாடு, டீ, காபி குடிச்சுக்கலாம். இதை கண்டிப்பா பண்ணுங்க. இது ரொம்ப பேருக்கு நல்லது நடந்திருக்கு, குழந்தை பிறந்திருக்கு. இது ரொம்ப சக்திங்க, பவர்ஃபுல் சக்தி. தெய்வத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து இந்த வழிபாடை செய்யக்கூடிய, இந்த சந்தான பாக்கியத்துக்காக இருக்கக்கூடிய அன்பு உறவுகள் இந்த வழிபாடை செய்யும் போது அவர்களுக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். இந்த 9 வாரத்துல ஒரு குழந்தை உங்க கனவுல வருங்க. அதாங்க ரொம்ப ஆச்சரியம். ஒரு குழந்தையை நீங்க பார்க்க முடியும். அந்த குழந்தைய பார்த்த அந்த மாதம்தான் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்வும் நடக்கும். அதிகாரப்பூர்வமா சொல்றேன்ல, செஞ்சு பாருங்க. ஏன்னா நடந்திருக்கு. மாரியம்மன் ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. அவளுடைய மருந்துங்க, அது மருத்துவச்சின்னு பேரு அம்பாளுக்கு. அவளுடைய மருந்து, அந்த மருந்தை நம்ம அம்பாள் பாதத்துல வச்சு, ஆத்தா தாய் நீனே எனக்கு அதை கொடு, நான் அங்கேயும் இங்கேயும் போய் அலைய முடியாது, உன்கிட்ட வந்துட்டேன், எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அந்த மருந்தை நீங்க வாங்கும்போது உங்களுடைய கர்ம வினைகள், உங்க ஜாதகத்துல தோஷம் இருந்தாலும் சரி, இல்ல உங்க வயிற்றுல பிரச்சனை இருந்தாலும் சரி, யார் வழியில பிரச்சனை இருந்தாலும் சரி,
அதை நீக்கி உங்களுக்கு அந்த வரத்தை தருவாள் கருமாரியம்மன். சரிங்க, செஞ்சு பாருங்க, நல்லது நடக்கும். நல்லது நடந்த உடனே என் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், ஃபோன் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, சொல்லுவீங்க. சந்தோஷமான விஷயம் நடக்க போது. இது உங்களுக்கு யாருக்காவது பயன்பெறும் அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள், தெரிஞ்சவங்களுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் உங்களுக்காக நான் கொடுத்துட்டே இருப்பேன். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். அனைத்து என் அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.